வணக்கம். சித்தக்கேர் உணவே மருந்து மருந்து உணவு. இன்னைக்கு இந்து உப்பு சூர்ணம், அதாவது நம்ம இரைப்பையோட புண்மம், அல்சர், வயிற்றோட அல்சரை தீர்க்கக்கூடிய ஒரு மருந்து வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடலாம். சித்த மருத்துவரோட ஆலோசனைப்படி எப்படி செய்யறது அப்படிங்கறது பார்க்கலாமா? முதல்ல இந்து உப்பு சூர்ணம் இந்து உப்பு ஒரு 20 கிராம் எடுத்துக்கணும், சீரகம் ஒரு 20 கிராம், ஓமம் ஒரு 80 கிராம் எடுத்துக்கணும், திப்பிலி 160 கிராம், அதோட டபுள் மடங்கு, சுக்கு தோல் நீக்கியது 320 கிராம், அப்புறம் கடுக்காய் தோல் 640 கிராம். ஒவ்வொன்றும் டபுள் பங்கு வந்துட்டே இருக்கு பாருங்க, கவனிச்சு பாருங்க. அதாவது சீரகம் 20 கிராம், இந்து உப்பு 20 கிராம், ஓமம் 80 கிராம், திப்பிலி 160 கிராம், சுக்கு 320 கிராம் தோல் நீக்கியது, அப்புறம் கடுக்காய் தோல் 640 கிராம். இந்து உப்பு தவிர மற்றது எல்லாத்தையுமே இளஞ்சிவப்பா தனித்தனியாக வறுத்துட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து அப்புறமா பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதை தேன் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வயிற்றில் உள்ள குன்மம், அதாவது வயிற்று அல்சர் எல்லாம் சரியாகும். அதே மாதிரி அதை வெந்நீர்லையோ, இந்த பொடியை வெந்நீர்லையோ இல்லைன்னா மத்தியானம் சாப்பாட்டில், சூடான சாப்பாட்டில் நெய் ஊற்றி இந்த பொடியை போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல பசி உண்டாக்கும், சீரணம் ஆகும். இந்த அல்சர் வயிற்று குன்மம், இரைப்பையோட குன்மம், அதாவது அல்சர் புண் எப்படி உருவாகுது அப்படிங்கிற முதல்ல பார்த்துட்டோம் அப்படின்னா நிறைய மசாலா சாமான் சாப்பிட்றது, நிறைய கெமிக்கல்ஸ் சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றது, நல்ல பசிக்க விட்ட பிறகும் சாப்பிடாம இருக்கிறது. ஏன்னா ஒரு வயிறில் இரைப்பையில் உள்ளார மியூக்கஸ்னு ஒரு சின்ன தோல் இருக்கும். அந்த தோல் அது வயிறை பாதுகாக்கக்கூடிய தோல். அதில் சாப்பாட்டுக்கு செரிமானம் ஆகக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செரிமானத்துக்கு ரெடியாக இருக்கும் டைஜஷனுக்காக. அந்த டைஜஷன் ரெடியாக இருக்கும் போது தான் பசி நமக்கு வரும். அந்த டைமில் நம்ம சாப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மூக்கஸை கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்க ஆரம்பிக்கும், புண்கள் வர ஆரம்பிக்கும். இதே நம்ம அந்த நல்லா பசிக்கும் போது திரும்ப ஆசிடே ஊற்றுறோம். இப்போ கார்போஹைட்ரேட் வாட்டர்னு சொல்கிறாங்க, கொக்கோ கோலா, மற்றபடி ட்ரிங்க்ஸ்லாம் சொல்கிறாங்களே, அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, அந்த பசியில் நல்லா சோடா அப்படிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த ஆசிடும் இதுவும் சேர்ந்து நல்ல கலவை இன்னும் அதிகமாகி அந்த மூக்கஸை இன்னும் அதிகமாக புண்ணாக்கும். அதேமாதிரி மசாலா சாமான் சாப்பிட்டாலும் சரி புண்ணாக்கும். இதை அதில் தான் ஆசிடை பேஸ் போட்டு அமுக்கிறத மட்டும்தான். நெய் போட்டு சாப்பிடுங்க, சாதத்தை சாப்பிட்டுக்கோங்க, மிளகு ஜீரகம் முதல்ல எடுத்துக்கோங்க, ஒரு பாசிப்பருப்பு போட்ட கூட்டு எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறது. நல்லா பசிக்கும் போது அந்த ஆசிடை அமுக்கிற பேஸ் எடுத்துக்கணுமே தவிர திருப்பி ஆசிடே எடுத்துக்கும் போது, இதே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது அந்த இரைப்பையில் அந்த மூக்கஸ் கொஞ்சம் கொஞ்சமாக புண்ணு வர ஆரம்பிக்கும். இதுதான் இரைப்பையோட குன்மம், அல்சர் அப்படின்னு சொல்கிறோம். இதை சரி பண்ணுறதுக்கு அப்படிதான் இந்த சூர்ணம் சொல்கிறோம். அதை சூர்ணம் செஞ்சு மருந்தாக நீங்கள் சாப்பிட விரும்பல அப்படின்னா, இது வராமே இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான சாப்பாடு, அதாவது அதில் சொல்லியிருக்கோம் இல்லையா, சுக்கு, திப்பிலி, சீரகம், இதெல்லாம் நம்ம சமையலில் செஞ்சு முதலேருந்து கொடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி, நம்ம சாப்பாட்டை சேர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த குன்மம் அப்படிங்கிற அல்சர் வரவே வராது. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் சொல்கிறது திரும்ப திரும்ப, நம்ம வீட்டு சாப்பாடு, பக்குவமாக செய்த சாப்பாடு, இது எப்போதுமே நமக்கு நல்லது. எந்த நோயும் நமக்கு வராமல் பார்த்துக்கும், ஆரோக்கியமே வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும் நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை, உடம்புல எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, சித்தா கேரை அணுகலாம்.